மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். தௌராத் வேதத்தை எப்படி கொடுத்தான் தெரியுமா? தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் தஆலா வர சொன்னா, இவங்க மேலே ஏறி நின்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு பலகையில எழுதி, பலகையில அந்த அந்த தௌராத் வேதத்தை அப்படி பலகையில எழுதி ஒட்டுமொத்தமா கையில கொடுத்துட்டான். தா பிடிச்சுக்கோ, இதை கொண்டு போய் உங்களுடைய ஜனங்களுக்கு கவுமுகளுக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டான். ஆனா நம்முடைய குர்ஆனை நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா கொடுக்கல. 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும். எத்தனை வருஷம்? 23 வருஷம். 23 வருஷமா அல்லாஹ் தஆலா ட்ரையல் பண்ணி தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மாத்தி எது தேவையோ அதை 23 வருஷம் கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கினார். 6666 ஆயத்துகளையும் ஒரு சிலப்ப 1000 இறங்கலாம், சிலப்ப 2000 இறங்கலாம், சிலப்ப 10,000 இறங்கலாம். இப்படி ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி கொடுத்தார். முத இறங்குனது ஜபலுன் நூர். ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய மலையின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருக்கின்ற பொழுது முத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா, நபியை ஓதுங்கள் அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அந்த மலைக்கு பேர் என்ன? ஜபலுன் நூர், பிரகாசத்தின் மலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முத வருகின்ற பொழுது ஒரு பிரகாசமா தான் வந்தாங்க, பயங்கரமான ஒரு பிரகாசம். ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இறங்கிய சூரா எது? சூரத்துல், சொல்லுங்க, சூரத்துல் அலக். கடைசியா இருக்கு சூரத்துன் நஸ்ர். முத இறங்குனது எங்க வச்சு இறங்குச்சு? ஜபலுன் நூர். எத்தனை வருஷமாக இறக்கப்பட்டது? 23 வருஷமா. குர்ஆன்ல மொத்தம் எத்தனை ஆயிட்டு? 6666 6666 ஆயிட்டு. இது ஒரு பாடம். சரி.